அகார உகார மகார தத்துவத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்லருளையெல்லாம் ஒருவருவருக்கும் கொடுக்க பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை வென்று இன்பப் பெருவாழ்வுக்கு வழிவகுத்து தந்திட குருவருளும் திருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற்று வாழ்க வெல்க நலமெல்லாம் பெருக. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஐயா, வாழ்நாளெல்லாம் நான் இளம் வயதில் மிகவும் கஷ்டப்பட்டு குறிப்பிட்ட வயதில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகி இன்று வரையில் எல்லா செல்வம் செல்வாக்கோடு இருக்கின்றேன். ஆனால் என் வாழ்க்கை எந்த இன்பமும் நிம்மதியும் எனக்கு இல்லை. எல்லாம் கொடுத்த கடவுள் என் நிம்மதியை எடுத்து விட்டார். எனக்கு வெறும் துன்பம்தான், விரக்தி தான் மிஞ்சுகிறது. செல்வத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து இன்பத்திற்கு வழி தேடி அலைந்து போனேன். அப்படி இருக்கின்ற வேளையே நிரந்தரமான இன்பமே இல்லாமல் என்னுடைய மரணம் சம்பவிக்குமா? ஏன் இந்த அவல நிலைமை? ஒவ்வொருவருக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாமை ஏன் ஏற்படுகிறது? இந்த இன்பம் இல்லாமல் துன்பத்தையே அனுபவிக்க என்ன காரணம்? இவ்வளோ செல்வங்கள் இருந்து ஏன் எனக்கு இந்த துன்பமே பீடித்திருக்கிறது? செல்வந்தனுக்கு என்ன துன்பம் இருக்க போகிறது? பணம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மனுஷனுக்கு. ஆனால் நிம்மதியே இல்லையா? எதனால் நிம்மதி இல்லை?